நான் கண்ட சாதுகளில் ஒரு சாது என்கிட்ட சொன்னார், இறைவன் என்பவன் உன்னிடத்திலும் இருக்கின்றான், என்னிடத்திலும் இருக்கின்றான், நியாயத்திலும் இருக்கின்றான், அநியாயத்திலும் இருக்கின்றான், இன்பத்திலும் இருக்கின்றான், துன்பத்திலும் இருக்கின்றான், துயரத்தின் பொழுது ஆறுதலும் சொல்லுகின்றான் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருவரின் படைப்பின் ஏன் படைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார். இந்த கிறிஸ்தவ ஆத்மா சொல்லியிருக்கார் பாரு மகாபாரதத்தில் அப்படின்னு அந்த கதையை உங்களுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் செய்கிறேன். இந்த கர்ணன் என்பவன் சிறு வயது முதற்கொண்டு இந்த வித்தையிலே நாம் தான் சிறந்தவன் என்று முயற்சி மேல் முயற்சி, பயிற்சி மேல் பயிற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். அந்த காலமும் அவனுக்கு கணிந்து வருகின்றது. வித்தையிலே அவன்தான் சிறந்தவன் என்று நிரூபிப்பதற்காக அவன் இந்த அர்ஜுனனோடு போரிட வேண்டும். அந்த போரினிலே ஜெயித்தான் என்றால், அர்ஜுனனை வீழ்த்தினான் என்று சொன்னால் அவன்தான் வில்லுக்கு விஜயனாகப்படுவான், வித்தையிலே சிறந்தவனாக கருதப்படுவான். அதனால் அவன் அந்த மகாபாரத யுத்த காலத்திலே அர்ஜுனனை தேடி தேடி அழைக்கின்றான். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுடைய தேரோட்டியாக இருக்கின்றார். அவர் உணர்கின்றார் கர்ணன் என்ன நினைக்கிறான் என்று. அவர் அந்த தேரை, அர்ஜுனனின் தேரை கர்ணனின் பக்கம் இழுத்துச் செல்லுகின்றார். அப்படி போகும்போது இந்த கர்ணனின் தேரும் கிருஷ்ண பரமாத்மாவின் தேரும் இரண்டும் நேருக்கு நேர் வந்து கொண்டிருக்கின்றது. அர்ஜுனன் கர்ணனை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்ணனினுடைய தேரின் ஒரு சக்கரமானது மண்ணிலே புதைந்து விடுகிறது. அதன் தேரோட்டியானவன் கீழே இறங்கியவன் ஓடிவிட்டான். தர்ம சங்கடமான நிலைமை, என்ன செய்வது என்றே புரியவில்லை. நிதானத்தை இழக்கின்றான். என்ன செய்வது என்று அறியாமல் யோசிக்கின்றான். இந்த சக்கரத்தை நிலைநிறுத்துவதா அல்லது எதிரில் இருக்கின்ற அர்ஜுனன் மீது அம்பை எய்துவதா அல்லது நமது கனவான லட்சியத்தை கைவிட்டுவிட்டு வித்தையிலே சிறந்தவன் என்ற லட்சியத்தை கைவிட்டுவிட்டு புறமிதுகிட்டு ஓடுவதா? ஒன்றும் புரிபடவில்லை. ஒரு கணம் கண்ணை மூடி கண்ணை திறக்கின்றான். அந்த அர்ஜுனனின் தேரோட்டியாக அங்கே இருந்த கிருஷ்ண பரமாத்மா இவனின் கண்ணெதிரினிலே தோன்றுகின்றார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த கர்ணனை மிகவும் பிடிக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை கர்ணன் பார்த்து அவரிடத்திலே கேட்கின்றான், இந்த அநீதியானது என் வாழ்க்கையில் எவ்வளவோ அநீதிகளை காந்திருக்கு. இப்பொழுது நீ பார்க்கின்றாய், இந்த நிலைமையிலே எனக்கு ஏதோ ஒரு அநீதியானது இழைக்கப் போகின்றது. ஏதோ ஒரு அநீதி ஒன்று எனக்கு அநீதி இழைக்க காத்திருக்கின்றது. அது என்ன என்று எனக்கு சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவான். கிருஷ்ண பரமாத்மா இவனை கர்ணனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்ணன் இந்த கிருஷ்ண பரமாத்மாவிடம் தனது வாழ்க்கையில் நடந்த இந்த செய்த அநியாயங்களை எல்லாமே அவரிடத்திலேயே பட்டியலிடுகின்றான். நான் பிறந்த உடனே எனது தாயானவள் என்னை ஆற்றினிலே விட்டுவிட்டாள். ஏனென்றால் நான் முறையில்லாமல் பிறந்த குழந்தை என்பதால் அப்படின்னு சொன்னான். முறையில்லாமல் பிறந்தது எனது குற்றமா? இந்த துரோணர்கிட்ட நான் பயிற்சிக்காக போனேன். அவர் பயிற்சி கொடுக்க மறுத்துட்டார். ஏனென்றால் நான் சத்திரியன் இல்லை என்பதால். சத்திரியனாக பிறக்காதது எனது குற்றமா? இந்த பரசுராமரிடம் போனேன். பரசுராமர் அத்தனை பயிற்சிகளையும் தந்தார், கூடவே சாபமும் தந்தார். இந்த பயிற்சியானது உனக்கு தேவைப்படும் பொழுது இந்த மந்திரத்தை நீ மறந்துடுவ அப்படின்னு சொன்னார். அதற்கான காரணம் அவர் எனது பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டார். அவரை பொறுத்தவரை நான் சத்திரியன் இல்லை, ஆனால் எனது பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டார். எனது பிறப்பின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்ளாதது எனது குற்றமா அப்படின்னு கேட்டான். இந்த பாஞ்சாலியினுடைய சுயவரத்துக்கு போயிருந்தேன். சுயவரத்திலே பாஞ்சாலி முதற்கொண்டு அங்கிருந்த அரசர்கள் அத்தனை பேரும் என்னை அசிங்கப்படுத்தினர், அவமானப்படுத்தினர், கேலி செய்தனர். நான் சூத்திரனாக பிறந்தது எனது குற்றமா அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறமேலு எவனோ ஒருவன் எய்த அம்பு ஒரு பசுவின் மீது பட்டுவிட அந்த பசு மாண்டு விடுகிறது. அந்த பசுவுக்கு சொந்தக்காரன் எனக்கு சாபம் தந்தான். நான் செய்யாததுக்கு இந்த அநீதியானது எனக்கு அநீதி இழைத்தது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமே இந்த குந்தி என்னை காண வந்தவள் என் இடத்திலே எனது பிறப்பின் ரகசியம் அத்தனையும் என்னிடத்திலே சொன்னவள் கூடவே இதையும் கேட்டாள். அதாவது அவளுடைய
மகன்களின் உயிருக்கு என்னால் எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்ற நிலத்திலே தானம் வாங்கி சென்றார். எனக்கு இந்த உலகத்திலே என்ன கிட்டியதோ அத்தனையுமே இந்த துரியோதனன் மூலமாக கிட்டியது. துரியோதனனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படும் பொழுது அவனிடத்தில் இருப்பதுதானே நியாயம். நான் நியாயத்தின் பக்கம்தானே நின்றேன். அந்த நியாயம் கூட என் பக்கத்தில் நிற்கவில்லையே, ஏன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா அவனிடத்திலே சொன்னார், சொன்னார், நீ உனது வாழ்க்கையில் நடந்த அநீதிகளையெல்லாம் என்னிடத்தில் சொல்லுகின்றார். எனது வாழ்விலே இந்த அநீதியானது எவ்வளவு அநீதிகளை இழைத்து உள்ளது அப்படிங்கிறத நான் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன். உன்னை விட அதிகமாக இந்த அனுபவித்தவன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் சிறைச்சாலையில் பிறந்தவுடனே எனது தாய் தந்தையரை விட்டு வெகு தூரமாக பிரித்து வைக்கப்பட்டேன். காரணம் என்றால் எனது தாய் மாமனாகிய கம்சனால் என் உயிருக்கு ஆபத்து என்பதால் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேல் சொன்னார், இந்த முட்டி போடும் பருவத்தினிலே பல அரக்கர்களோடு நான் போராட வேண்டி வந்தது எனது உயிரை காத்துக்கொள்வதற்காக அப்படின்னு சொன்னார். இந்த சிறு வயதிலே நீ தேரோடும் வில்லோடும் அம்போடும் இந்த மலையோடும் இந்த காடுகளோடும் ஊர்களோடும் நகரங்களோடும் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றி திரிந்திருந்திருப்பாய். எனது சிறு வயது எப்படி கழிந்தது தெரியுமா? இந்த யசோதாவின் மாட்டு கொட்டகையிலும் அதனுடைய சாணங்களுக்கும் மத்தியிலேயே தான் கழிந்ததுப்பா அப்படின்னு சொன்னார். இந்த பரசுராமனினுடைய புகழ் மலையிலே நீ நீந்தி கொண்டிருக்கும் பொழுது எனது வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? நான் குருகுலம் பக்கமே போனதே கிடையாது. நான் குருகுலம் போனேன் எனது 16வது வயதிற்கு மேலதான் அப்படின்னு சொன்னார். நீ ஆசைப்பட்ட விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டாய். ஆனால் நான் விரும்பிய பெண் எனக்கு கிட்டவே கிடையாது. நான் பல திருமணங்களை செய்தேன். யாரை திருமணம் செய்தேன்? இந்த அரக்கர்களிடம் இருந்து யாரை நான் காப்பாற்றினேனோ அவர்களை திருமணம் செய்தேன். என்னை விரும்பிய பெண்களை நான் திருமணம் செய்தேன். ஆனால் நான் விரும்பிய பெண் எனக்கு கிட்டவே கிடையாது அப்படின்னு சொன்னார். எனது பிரியப்பட்ட மக்கள் என் மீது அன்பையும் பாசத்தையும் அன்பளிப்புகளையும் கொட்டி தீர்த்தனர். அதற்கு பிரதிபலனாக நான் அவர்களுக்கு பிரச்சனையே தான் தந்தேன். என்னால் அவர்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் வந்தது. எனது வாழ்விலே நடந்த அத்தனை அநீதிகளுக்கும் காரணம் நான் மட்டுமே தான் அப்படின்னு சொன்னார். நீ கேட்குற இந்த அநீதியானது எனக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு நான் சொல்கின்றேன் கேள். இனி வரப்போகின்ற காலங்களிலே இந்த அநீதியானது எனக்கு என்ன செய்ய காத்திருக்கு என்பதை சொல்கின்றேன் கேளு அப்படின்னாரு. இந்த மகாபாரத யுத்தத்துக்கே காரணம் நான் தான் என குற்றம் சுமத்தப்படுவேன். எனது மக்களை விட்டு வெகு தூரமாக நான் பிரித்து விடப்படுவேன். பிரிந்து போக வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவனுடன் அவன் கால சக்கரமும் பிறக்கிறதப்பா அப்படின்னு சொன்னார். அவனுடைய கடமைகள் என்ன? அவனுக்கு இன்பம் துன்பங்கள் எப்பொழுது கிட்டும்? அவன் துயரம் எப்பொழுது எந்த நிலையிலே அடைவான்? அவனது வாழ்க்கை பலன்கள் என்னவாக இருக்கும் என்று அத்தனையும் கணித்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும். பலனை தருபவன் நான். எந்த பிரதிபலனும் இல்லாமல் நீ கடமையை மட்டும் செய். அதனுடைய பலனை தருபவன் நான் அப்படின்னு சொன்னார். இந்த சாதுரியமாக சிந்தித்து கடமையை செய் அப்படின்னு சொன்னார். நீ சாதுரியமாக சிந்திக்கவில்லை, அதனால தான்ப்பா உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னார். உனக்கு தர்ம சங்கடமான நிலைமை வந்தது. இந்த துரியோதனா அல்லது உனது தம்பிகளா என்று நீ சாதுரியமாக சிந்திக்காமல் நியாயம் என நினைத்து துரியோதனனும் சென்றாய். துரியோதனன் உன்னை அழைத்து கொண்டு அநியாயத்தின் பக்கத்திலே போய் நின்றான் அப்படின்னு சொன்னார். இந்த வில் வித்தையிலே சிறந்தவன் நான் தான் அப்படின்னு நீ பயிற்சி மேல் பயிற்சி, முயற்சி மேல் முயற்சி செய்து கொண்டே இருந்தாய். இந்த கால சக்கர கணிப்பினிலே இந்த வில்லினே வித்தையிலே சிறந்தவன் நீ அப்படிங்கிற பாக்கியமே கிடையாது. உனக்கு பிராப்தமே கிடையாது. எது கிட்டுமோ அது கிட்டும், எது கிட்டாதோ அது கிட்டாது அப்படின்னு சொன்னார். இந்த துரியோதனன் ஒருவேளை இந்த போரினிலே ஜெயித்து விட்டால் உனக்கு பொன்னையும் பொருளையும் உனது நாட்டின் எல்லையும் அதிகப்படுத்தி இருப்பான். அவன் கொடுத்திருப்பான், நீ வாங்கியிருப்பாய். நீ வாங்குவதை நான் விரும்பவில்லை. உனது கால சக்கரமும் சொல்கிறது உனது பலனை. நீ கொடுப்பதற்காக பிறந்தவன், வாங்குவதற்காக அல்ல.
தானத்திலே சிறந்தவன் நீ அப்படின்ட்டு என்ன செய்ய காத்திருக்குது அப்படின்னு நீ கேட்குற. இந்த அநீதியானது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு கேட்குற. உனது சாவு என்பது இந்த கால கணிப்பினிலேயே நிர்ணயிக்கப்பட்டிருப்பா. இந்த காலச்சக்கரம் நிர்ணயித்து விட்டது. உனது சாவு இப்பொழுது இந்த நேரம், அதாவது அர்ஜுனனின் கையால் அப்படின்ட்டு. கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவையே பார்க்கின்றான். பார்த்து அவரிடத்திலே சொல்லுகின்றான், எனக்கு சாவை கண்டு பயமில்லை கிருஷ்ணா. இப்போ சொல், இந்த சக்கரத்தை நிலைநிறுத்தத்தா, எதிர்த்து வானை விடத்தா, வானத்தை விடத்தா, அல்லது புறமிது விட்டு ஓடத்தான்னு கேட்கலாம். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். உனது சாவை கணித்த இந்த கால சக்கரம் உனது சாவு எப்படி என்பதையும் கணித்திருக்கிறது. நீ இந்த சக்கரத்தை நிலைநிறுத்துவாய். அப்பொழுது அர்ஜுனன் அம்பு எய்துவான். அதில் அடிபட்டு நீ சாவாய். அவன் செய்யப்படுவது அநியாயம்தான். இந்த நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக அநியாயங்களும் செய்யப்படும் அப்பா அப்படின்னு சொன்னார். உடனே கர்ணன் இறங்குகின்றான். சக்கரத்தை நிலைநிறுத்துவதற்காக நிலைநிறுத்துகின்றான். அதே நேரத்திலே, அதே கணத்திலே அங்கே அர்ஜுனனின் பக்கத்திலே கிருஷ்ண பரமாத்மா நின்றுகிறார். நின்று கொண்டு அவனிடத்திலே சொல்லுகின்றார், இப்பொழுது நீ பானத்தை விடு அப்படின்ட்டு. அவன் அந்த அம்பை எய்துகின்றான். அதிலே அடிபட்டு கர்ணன் கீழே விழுகின்றான். அப்பொழுது அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சொல்லுகின்றான், இந்த சூத்திர மகன் இன்றோடு செத்தான் அப்படின்னு. அதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார், அவன் இந்த சூத்திர மகன் கிடையாது. அவன் சூரியனுடைய மகன், தானத்திலே சிறந்தவன் என்று சொல்லுகின்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது கிருஷ்ணா. அவன் தானத்தில் சிறந்தவன் என்பதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த நிரூபித்து காட்டுகின்றேன், அது அங்கே பார் அப்படிங்கிறாரு. அங்கே பார்க்கின்றான் கர்ணனின் பக்கம். அங்கே ஒரு அந்தணன் வேடத்திலே கிருஷ்ண பரமாத்மா நின்று கொண்டு இந்த கர்ணனினுடைய வாழ்நாளில் அவன் செய்த அத்தனை தர்மங்களையும் அவர் தானமாக பெற்று கொண்டிருக்கின்றார். பெற்று முடித்ததும் அவர் விஷ்ணுவின் ரூபம் எடுத்து நிற்கின்றார். நின்று கர்ணனிடம் சொல்லுகின்றார், உனக்கு என்னை மிகவும் பிடிக்கும், எனக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும். என்னை போல் நீயும் எவ்வளவோ துயரங்களை பட்டுள்ளாய். உனக்கு ஏதாவது வரம் கொடுக்க விரும்புகிறேன். என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்று சொல்லுகின்றார். அவன் கர்ணன் கேட்கின்றான், யார் ஒருவன் இந்த பாவத்தில் இருந்து முக்தி பெற்றானோ அவன் எனது ஈமைச் சடங்கை செய்ய வேண்டும் என்று. அதன்படி அவன் சாகின்றான். கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு ஈமைச் சடங்கை செய்கின்றார். சமாதியும் அமைக்கின்றார். இன்று வரை அந்த கர்ணனுக்கு கோவிலாக அது இன்று வரை இருக்கின்றது. இந்த உத்தரகண்ட் மாநிலத்திலே கர்ணப்பிரயாகலே அப்படின்னு அந்த சாதி சொன்னார். ஒரே நேரத்திலே இந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனோடும் இருக்கின்றார், கர்ணனோடும் இருக்கின்றார். கர்ணனையும் அவருக்கு பிடிக்கும், அர்ஜுனனையும் பிடிக்கும். இவர்களுடைய நியாயத்திலும் இருக்கின்றார், அநியாயத்திலும் இருக்கின்றார், இன்பத்திலும் இருக்கின்றார், துன்பத்திலும் இருக்கிறார். இவர்களுடைய துயரத்தின் பொழுது அவர்கள் கூடையே இருக்கிறாருப்பா. ஆறுதலும் தாரார். ஆனால் அர்ஜுனனுக்கு முக்தி கொடுக்கவில்லை, கர்ணனுக்கு முக்தி கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் கர்ணனை அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்ட்டு. நாம் எல்லாருமே பரப்புறது காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற ரகசியம் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மை படைத்தவன் ஏதோ நமக்கு செய்வதற்கான ஒரு கடமையை சொல்கின்றான். அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் கடமையை செய்ய வேண்டும். சாதுரியமாக சிந்தித்து நாம் கடமையை செய்ய வேண்டும். அப்படி நாம் கடமையை செய்தால் அதனுக்கு அவன் பலனை கொடுப்பான் அப்படின்னு அந்த சாது சொன்னார். கடமையை செய்ப்பா, பிரதிபலனெல்லாம் பார்க்காத, அதை தருபவன் இறைவன் தான். கடமையை செய்ய மட்டும் மறந்துடவே கூடாது. இறைவன் உன்னிடத்திலும் இருக்கின்றான், என்னிடத்திலும் இருக்கின்றான். உனது இன்பத்திலும் இருக்கின்றான், உனது துன்பத்திலும் இருக்கின்றான், உனது நியாயத்திலும் இருக்கின்றான், உனது அநியாயத்திலும் இருக்கின்றான். உனது துயரத்தின் பொழுது ஆறுதலும் சொல்லுகின்றான். எந்த நேரமும் அவன் உன்னுடனே இருக்கின்றான். இறைவன் உன்னுடனும் என்னுடனும் எப்பொழுதுமே இருப்பான்.
அவன் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வது நம்மளுடைய கடமை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, பலனை தருபவன் இறைவன் அப்படின்னு அந்த சாது சொன்னார். இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். நன்றி.